அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சந்தோஷ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் லக்னத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்றத பத்தி சொல்றேன். பொதுவாகவே செவ்வாய் லக்னத்துல இருந்தா எல்லாரும் தோஷம் சொல்றாங்க, செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, மேஷம் தான் முதல் வீடு. செவ்வாய் முதல் வீட்டில் ஆட்சி. நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய் லக்னத்துல இருந்தா செவ்வாய் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் பகவானுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கு. செவ்வாய் எதை குறிக்கும் அப்படின்னா, அது ஒரு நெருப்பு கிரகம். அது ஒரு ஆர்மி சோல்ஜர். அப்புறம் எப்பவுமே எனக்கு எல்லாமே வேணும், எல்லாத்தையும் நான் கான்குயர் பண்ணணும். இப்போ சோல்ஜர் சண்டை போட்டு இடத்த பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டு, லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னத்துல இருக்கு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க உடம்பு நல்லா ஜிம் பாடின்னு கூட சொல்லலாம். ஜிம் பாடி தான். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுடைய உடம்பு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. உடம்ப நல்லா அழகா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி லக்னம் தலைப்பகுதியை குறிக்கிறதால செவ்வாய் ரொம்ப கோவக்கார ஒரு ஆக்ரோஷமான கிரகம். அதனால எப்பவுமே இவங்க கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் நீங்க எதிர்த்து பேசினா கூட இவங்களுக்கு சடனா கோவம் வந்துடும். எந்த டைம்ல எப்படி இருப்பாங்கன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த லெவலுக்கு கோபம் உச்சமா வரும். ஏன்னா செவ்வாய் லக்னம் இல்லைங்களா, லக்னத்துல இருக்கு இல்லைங்களா, ஸோ கோவத்தை தூண்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரகம். நெக்ஸ்ட் செவ்வாய் லக்னத்துல உட்காந்துட்டு 4வது வீட்டை பார்க்குது. 4வது வீட்டை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 4வது வீடு உங்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்து, அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்புறம் உங்களுடைய அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ செவ்வாய் 4வது வீட்டை பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லதனமாவே இருக்கும். ஸோ அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா மேல நீங்க பாசமா இருப்பீங்க. அப்புறம் ரியல் எஸ்டேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் டீல் பண்றதுல நீங்க நல்லா பண்ணுவீங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சு நடத்துனீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட நிறைய பேர் பிளாட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா நல்லா டீல்லாம் நல்லா கரெக்டாக முடிச்சு கொடுப்பீங்க. ஒரு செவ்வாய் ஆல்ரெடி அவர் ரியல் எஸ்டேட்டை குறிக்குது, லேண்டை குறிக்குது. ஸோ 4வது வீடு லேண்டு. ஸோ லக்னத்தில் உட்காந்துட்டு 4வது வீட்டை பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில், ஏதாவது உங்களுக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்குது அப்படின்னா நீங்க மெயின்டைன் பண்றது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க சொத்து விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. சொத்துனா ரொம்ப பிடிக்கும். சொத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோடியா இருப்பீங்க. மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய ஆளா இருப்பீங்க. சொத்தை இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய சொத்தை உங்களுக்கு நீங்க நல்ல பாதுகாப்பா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செவ்வாய் லக்னத்துல உட்காந்துட்டு 7வது வீட்டை பாக்குறாரு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 7வது வீடு என்ன அப்படின்னா திருமணம், உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஆணா இருந்தா 7வது வீடு பெண்ணை குறிக்கிற கிரகம், பெண்ணை குறிக்குது அந்த ஸ்தானம். நீங்க பெண்ணா இருந்தா 7வது வீடு ஆண்களை குறிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா லக்னத்துல உட்காந்துட்டு 7வது வீட்டை பார்க்கும்போது அந்த எனர்ஜி செக்ஷுவல் எனர்ஜி 7வது வீட்டு மேல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு செவ்வாய் ஃபீல் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது செக்ஷுவல் தாட்ஸ், காம உணர்ச்சி ரொம்ப 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 அதிகமா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா நிறைய அதுல செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா எனர்ஜி 7வது வீட்டை நோக்கி ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, பார்வையா. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்.
அதே மாதிரி திருமணம் வந்து நல்ல கலத்திரம் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆன பிறகு இவங்களுக்கு வந்து பிளாட்டு, லேண்டு, அந்த மாதிரி அசையாவும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் வந்து லக்னத்துல உட்காந்துட்டு 4வது வீட்டை பாக்குறாரு சொத்து, அதுக்கப்புறம் 7வது வீட்டை பாக்குறாரு களத்திரம். ஸோ அதனால வந்து திருமணம் ஆன அப்புறம் லேண்ட் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய சொத்து சேர்த்து வச்சுப்பாரு திருமணத்துக்கு அப்புறம், அந்த மாதிரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் பகவான் வந்து 8வது வீட்டை பாக்குறாரு. இது வந்து திருமணத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செவ்வாய் வந்து 8வது வீட்டை பாக்குறதால இவர் வந்து நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாரு, கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8வது வீடு மேலேயும் செவ்வாயோட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா பார்வையா. ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி செவ்வாயோட குணநலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரகம். எப்பவுமே வந்து காம்படிஷன் இருக்கணும், எதிரிங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும், நான் தான் வந்து கிங்கு, அந்த மாதிரி நினைக்கிறது. யோசிக்காம வந்து செயல்படக்கூடிய ஒரு கிரகம். இவர் வந்து லக்னத்தில் இருக்காரு அப்படின்னும் போது அவரோட குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருவாரு. ஸோ லக்னம் வந்து மைண்ட் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் எப்பவுமே இருக்கும். நீ வந்து என்னன்னா, நீ யாரா என்ன எப்படி சொல்றதுக்கு, நான் தான் வந்து ராஜா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எப்பவுமே இருக்கும். இது அதே மாதிரி இது வந்து ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது, பிஸ்னஸ் பண்ணும்போது வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா மைண்ட் எப்பவுமே வந்து நம்ம வின் பண்ணணும், நம்ம வின் பண்ணணும், நம்ம வின் பண்ணணும், அந்த மாதிரியே வந்து சிந்திச்சுட்டே இருக்கும்போது பிஸ்னஸ், ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் போகும்போது இவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு சக்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செவ்வாய் லக்னத்துல இருந்தால் இதெல்லாம் பலனா அப்படின்னா, எந்த லக்னமா இருந்தாலும் இது வந்து பலன். ஒருவேளை செவ்வாய் நீச்சமா இருந்தாலோ, இல்லைன்னா செவ்வாய் கூட ராகு இருந்தாலோ, வேற எதனா தீய கிரகங்களோட பார்வை இருந்தாலோ இந்த பலன்கள் வந்து கண்டிப்பா மாறுபடும். அதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா, இந்த பலன்கள் மாறுபட்டு, ஏன்னா செவ்வாய் வந்து இந்த வெடி விபத்து, தீக்காயம் அதெல்லாம் குறிக்கிறதால உடம்புல வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது பிளட் வர்றது, அடிக்கடி தலையில அடிபடுறது, இந்த மாதிரி வந்து நடக்கும். செவ்வாய் நீச்சமா இருந்தா இல்ல தீய கிரகங்களோட சேர்க்கை பார்வை இருந்தா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லக்னத்துல செவ்வாய் இருந்தா இதெல்லாம் பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி, வணக்கம், குருவே சரணம்.